Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எக்ஸாம்பிள் 541 தான் பார்க்க போகிறோம். பாருங்கன்னு அது என்னன்னு, a certain telescope containing both parabolic mirror and hyperbolic mirror. ஒரு டெலஸ்கோப்பில் பரபலா மிரரும் இருக்குது, ஹைபர்போலிக் மிரரும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பரபோலா அண்ட் ஹைபர்போலா ஷேர் ஃபோக்கஸ் f1 while is 40 மீட்டர் above the vertex of the parabola. இங்கே பாரு, நான் கணக்கு படிக்க படம் சொல்கிறேன், அப்போ தான் உனக்கு ரீச் ஆகும். இது பரபோலா, இது ஹைபர்போலா. அதாவது f1 ஷேர் பண்ணிக்குதான். இது இந்த f1 பரபோலாவுக்கும் ஃபோக்கஸாக இருக்குது, ஹைபர்போலாவுக்கும் ஃபோக்கஸாக இருக்குது. இந்த f1 இந்த பரபோலாவில் இருந்து, பரபோலாவுடைய வெர்டெக்ஸில் இருந்து 14 மீட்டர் எபோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா தங்கா? அதாவது இந்த வெர்டெக்ஸில் இருந்து, பரபோலாவுடைய வெர்டெக்ஸில் இருந்து 14 மீட்டர் எபோவில் என்ன இருக்குது? f1 இருக்குது. பாரு, f1 ஃபோக்கஸ் f1 while is 14 மீட்டர் above the vertex of the parabola. பரபோலாவுடைய வெர்டெக்ஸ்ல இருந்து 14 மீட்டருக்கு மேல f1 இருக்கு. ஹைபர்போலாவுடைய செகண்ட் ஃபோக்கஸ் f2 is 2 மீட்டர் above the பரபோலா வெர்டெக்ஸ். அதே f2 இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து, பரபோலாவுடைய வெர்டெக்ஸ்ல இருந்து 2 மீட்டருக்கு மேல இருக்கு. f1 14 மீட்டருக்கு மேல இருக்கு, f2 2 மீட்டருக்கு மேல இருக்குது அப்படின்னா. அடுத்தது the vertex of the hyperbola mirror is 1 meter below f1. இது vertex of the hyperbola-வா, ஹைபர்போலாவுடைய இது vertex. இது f1ல இருந்து 1 மீட்டருக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணு பரபோலாவுடைய வெர்டெக்ஸ்ல இருந்து f1 14 மீட்டருக்கு மேல இருக்கு, f2 2 மீட்டருக்கு மேல இருக்குது. அதே ஹைபர்போலாவுடைய வெர்டெக்ஸ் f1ல இருந்து 1 மீட்டருக்கு கீழே இருக்கு. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை இந்த கணக்குல. அப்புறம் அதுக்கு அடுத்தது ஆரிஜின் இஸ் அட் த சென்டர். இந்த ஹைபர்போலாவுக்கு சென்டர் என்ன? ஆரிஜின் சொல்லிட்டாங்க. அப்புறம் இத ஃபோக்கஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ், இது எல்லாமே ஒய் ஆக்சிஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. தென் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா. ஹைபர்போலாவுடைய ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நல்லா கவனமா பார்த்துக்குங்க. இது 14 மீட்டரா? அப்ப இது 14 மீட்டர்ல இந்த 2 மீட்டர் போயிடுச்சுன்னா உனக்கு மீதி இது எவ்வளவு இருக்கும்? f1ல இருந்து f2 வரையும் 12 மீட்டர் இருக்கும். அப்ப 12 மீட்டர் இது சென்டர் அப்படிங்கும்போது இது 6 மீட்டர், இது 6 மீட்டர் இருக்கும். இப்ப இந்த 6 மீட்டர்ல சாமி இது 1 மீட்டர் போச்சுன்னா இது 5 மீட்டர், இது 1 மீட்டர். இப்ப புரியுதா? பாருங்க தங்கம், இது 14 மீட்டர். வெர்டெக்ஸ்ல இருந்து f1 14 மீட்டர். இதே வெர்டெக்ஸ்ல இருந்து f2 2 மீட்டர், இது 2 மீட்டர். அப்ப 14 மீட்டர்ல இங்க 2 மீட்டர் போச்சுன்னா மீதி இது என்ன இருக்கும்? 12 மீட்டர் இருக்கும். 12 அப்படிங்கும்போது இது ஒரு 6, இது ஒரு 6. இதுல f1க்கு கீழே வெர்டெக்ஸ் 1 மீட்டர் இருக்குதா? இது 1 மீட்டரா? அப்ப இந்த 6ல இது 1 போச்சுன்னா இது 5. இப்ப புரியுதா? இப்ப நமக்கு ஃபோக்கஸ்க்கான ஃபார்முலா தெரியும். இங்க சென்டர்ல இருந்தான ஃபோக்கஸ், சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ் என்ன? ஒய் ஆக்சிஸ்ல இருக்கறனால 0, AE. அப்ப 0, இதுல இருந்து இது எவ்வளவு வரும்? 6, இது 5, இது 1, 6. அதே சென்டர்ல இருந்து வெர்டெக்ஸ் ஒய் ஆக்சிஸ் மேல இருக்குதா சாமி? அப்ப 0, A. அப்ப நமக்கு 0, இது 5. தங்க இது ஒண்ணுமே இல்லை. இது 14. 14 இது 2 போச்சுன்னா 12 இருக்கும். f1க்கும் f2க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 12 இருக்கும். அப்ப 12னா சென்டர்ல இருந்து பாதி தானே சமமா இருக்கும்ல. அப்ப இது 6, இது 6 இருக்கும். அப்ப இந்த 6ல இது பேர் 1, அதாவது இந்த வெர்டெக்ஸ் f1ல இருந்து இது 1 போச்சுன்னா இது மீதி 5 இருக்கும். அப்ப இது 6 அப்படிங்கும்போது இதோட ஃபார்முலா சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ். அப்ப டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸுக்கான ஃபார்முலா 0, AE. அப்ப 0, 6. வெர்டெக்ஸுக்கான ஃபார்முலா 0, A. அப்ப 0, 5. இதை கம்பேர் பண்ணினா AE 6ன்னு வந்துடும்,
ஏ வந்து 5ன்னு வரும். இதை கொண்டாந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ஏவுக்கு பதிலாக 5ன்னு போட்டீங்கன்னா 5e ஈக்குவல் டு 6. மல்டிபிளாக இருக்கிற 5 இந்தாண்ட வந்தால் டிவைடு. அப்போ இ வந்து 6/5. அப்போ பி ஸ்கொயர்டு ஈக்குவல் ஃபார்முலா ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு இ ஸ்கொயர்டு மைனஸ் 1. ஏன்னா இது ஹைபர் போல எசன்ட்ரிசிட்டி பெருசு 1 விட. அப்போ பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ பர் ஏ 5ஆ ஸ்கொயர்டு பண்ணால் 25 பர் இ வந்து 6/5ஆ இதை ஸ்கொயர் பண்ணும்போது 36 டிவைடட் பை 25 மைனஸ் 1. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும். கண்ணு கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு தான் 25 அடிக்கணும். அப்படியே அடிச்சு போடாது, தப்பு. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 இன்ட்டு இது கிராஸ் மல்டிபிள் பண்ணி 36ல் 25 கழிச்சா 11/25 25 அடிச்சிரு. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 11. ஹென்ஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா. கண்ணு ஹைபர்போலா ஒய் ஆக்சிஸில் வரைஞ்சிருக்கும். அப்போ ஒய் தான் முன்னாடி இருக்கணும். அப்போ ஒய் ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. அப்போ ஒய் ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு பாரு 5ஆ அப்போ 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைடட் பை பி ஸ்கொயர்டு வந்து 11 ஈக்குவல் டு 1. புரியுதா தங்கம்? இதில் ஒரு 4 சிம்பிள் படம் போட்டினா 1 மார்க்கு, ஃபோகஸ் எழுதுனா 1 மார்க்கு, வெர்டெக்ஸ் எழுதுனா 1 மார்க்கு, பி ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சினா 1 மார்க்கு, ஆன்சர் போட்டினா 1 மார்க்கு. இது ரொம்ப ஈஸி. இது 14. படம் பார்த்தா தான் உனக்கு குழப்புற மாதிரி இவ்வளோ பெரிய கணக்கா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் கணக்கு ரொம்ப கம்மி தான். இது 14 பார். வெர்டெக்ஸ்ல இருந்து F1 வரையும் 14. அதே வெர்டெக்ஸ்ல இருந்து F2 2 போயிடும். அப்போ 14ல் 2 கழிச்சிட்டா மீதி F1க்கும் F2க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 12 இருக்கும். அப்போ 12 அப்படிங்கும்போது சென்ட்ரல் இருந்து சமமாக தானே இருக்கும். அப்போ இது 6 இது 6. அப்போ இந்த 6 விடு. இதை பார்க்கும்போது F1ல இருந்து ஹைபர்போலாவுடைய ஒரு வெர்டெக்ஸ் 1 மீட்டருக்கு கீழே இருக்கு. அப்போ இது 1 மீட்டர் போச்சுன்னா இது 5 மீட்டர், மொத்தம் 6 மீட்டர் இல்லையா? அப்போ இது 5 இருக்கும், இது 1 இருக்கும். அப்போ இப்போ ஃபார்முலாவுக்கு வந்து சென்ட்ரல் இருந்து ஃபோக்கஸுக்கான ஃபார்முலா என்ன? 0,AE. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? 5 1 6 0,6. அப்போ சென்ட்ரல் இருந்து வெர்டெக்ஸுக்கான ஃபார்முலா என்ன? 0,A. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் 0,5. இதில் இருந்து ஏஇ 6ன்னு போட்டுக்கலாம், ஏ வந்து 5ன்னு போட்டுக்கலாம். ஏவை கொண்டாந்து இந்த ஏ 5ன்னு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 5e ஈக்குவல் டு 6. இதில் இருந்து எசன்ட்ரிசிட்டி ஈயை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் பி ஸ்கொயர்டு ஃபார்முலா ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு இ ஸ்கொயர்டு மைனஸ் 1. அப்புறம் ஏவை ஸ்கொயர்டு பண்ணால் 25, இஏ ஸ்கொயர்டு பண்ணால் 36 டிவைடட் பை 25. கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 11/25 25 கேன்சல். பி ஸ்கொயர்டு 11 ஆயிரும். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா போடும்போது கவனமா ஒய் ஆக்சிஸ்ல படம் போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது ஒய் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு தான் போடணும். இது கண்டிப்பா இங்க தப்பு வரும். இதை கவனமா பார்த்துக்குங்க. அப்போ ஒய் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. அப்போ ஒய் ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு வந்து 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைடட் பை பி ஸ்கொயர்டு 11 ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். புரியுதா தங்கம்? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.